எவ்வளவு இருக்குது. ஒரு கரண்ட் இல்ல, நேத்து கரண்ட் போச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் இது கழிச்சு திருப்பி விட்டாச்சு கரண்ட். இப்ப இந்த தண்ணிக்கு என்ன முடிவு சொல்லுங்க பாக்கலாம். அப்படியேதான் தண்ணி இருக்கு, எடுக்கிறாங்க திரும்ப விட்டுறாங்க, தண்ணியை எடுக்கிறாங்க விட்டுறாங்க தண்ணிய. அது எடுக்கிறதுக்கு என்ன இது சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு எடுக்கணும், எதுக்கு விடணும் தண்ணி? மழை தண்ணி இருந்தா பரவாயில்ல, காவ தண்ணி வச்சு என்ன பண்ணுறது? ஒரு பொதுமனு குழந்தைங்க நடுக்க முடியல, அங்கங்க பூச்சிங்க வருது, ஒரு பாம்புங்க வந்தா கூட என்ன தெரியும் சொல்லுங்க பாக்கலாம். வேற எந்த ஏரியாலும் அது மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற ஏரியால தண்ணி நிக்கிறது கிடையாது. இந்த பேர் பொதுமக்கள் இருக்கிற ஏரியால மட்டும் தான் தண்ணி நிக்குது. வந்து கேன் தண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ நாங்கள் வேலைக்கு போனால் 200-300 தான் வரும். அந்த 200-300ல நாங்கள் சாப்பிட்றதா, பசங்களை படிக்க வைக்கிறதா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் தண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிடணும், பால் வாங்கணும், எல்லாமே வாங்கணும். இந்த தண்ணியெல்லாம் எடுக்கலாம்ல. இது நார்மலாக மழை பெஞ்ச தண்ணினா ஓகே. இது வந்து காவா தண்ணி, எங்க இருக்கிற சம்பு தண்ணியை திறந்து விட்டா மக்கள் எப்படி நடக்கிறது? இதுல நாங்க சமைச்சு சாப்பிட முடியுமா? அதுவும் 1.5 வயசு குழந்தைக்கு பால் காசி கொடுக்கணும்னா எப்படி காசு கொடுக்கறது? இந்த தண்ணியில காசி தர முடியுமா?